வெல்கம் டு குருகுலம் ஐஏஎஸ். நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி டிஎன்பிசி குரூப் 2 2க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ டிஎன்பிசி வந்து சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற அந்த கரெக்டான டேட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் விடுறது மட்டும் இல்லாமல் கரெக்டான டேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வச்சு அந்த ரிசல்ட் வச்சு கவுன்சிலிங் ப்ளஸ் ஜாப் எல்லாம் கரெக்டாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ கடைசியாக நடந்த டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம மாணவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி வந்து கேட்டாங்க. ஸோ இது வந்து தொடராதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வர குரூப் 2 எக்ஸாமில் கொஞ்சம் நார்மல் பேட்டர்ன்லேயே கேட்பாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையாக நீங்கள் அடுத்த எக்ஸாம் நோக்கி படிக்க தொடங்கிடுங்க. ஏன்னா இது வந்து எவ்வளோ ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்ஸ், ஒரு 10th குவாலிஃபிகேஷனில் இவ்வளோ ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மாணவர்கள்லாம் ரொம்ப வந்து ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது டிஎன்பிசியும் ஸோ நம்மளோட தமிழக அரசாங்கமும் இதை வந்து கண்டிப்பாக கவனிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இதை வந்து கன்சிடர் பண்ணி அடுத்த எக்ஸாமில் நம்ம மாணவர்களுக்காக என்ன பேட்டர்னில் இதுக்கு முன்னாடி வச்சாங்களோ அதே பேட்டர்னில் அதே ஸ்டாண்டர்டில் வைப்பாங்கன்னு சொல்லி நம்ம நம்புவோம். சரிங்களா? ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 2 2Aக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி வந்திருக்கு. நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே இந்த நோட்டிஃபிகேஷனுடைய கம்ப்ளீட் அந்த டீட்டெயில்ஸ் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ இதில் வந்து பாருங்கள், அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 713, அந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து 11/2025. சரிங்களா? ஸோ இதில் வந்து டேட் வந்து பாருங்கள் இன்றைக்கி தான் வந்திருக்கு. சரிங்களா? ஜூலை 15. ஆனுவல் பிளானரில் என்ன சொன்னாங்களோ அந்த தேதியில் கரெக்டாக விட்டுருக்காங்க. அதேமாரி இப்போலாம் ரிசல்ட்டும் ஃபாஸ்ட்டாக விடுறாங்க. ப்ளஸ் அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக நடக்குது. இதை ஒரு நல்வாய்ப்பாக கருதி வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ என்ன பண்ணிடலாம், ஷார்ட் டைம்லேயே நீங்கள் கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை வாங்கிடலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. நமக்கு தெரியும் 2 and 2A இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தோன்னா கம்பைனடு ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் தான் வைக்க போகிறாங்க. சரிங்களா இல்லையா? ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து காமனாக தான் இருக்க போது நமக்கு நல்லாவே தெரியும். அதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்டுன்னு பார்க்கும்பொழுது இம்பார்ட்டன்ட் டேட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி தான். சரிங்களா? ஜூலை 15 தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதில் லாஸ்ட் டேட் புரியுதுங்களா? ஆன்லைனில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்ளிகேஷன் போட போகிறோம். இதில் வந்து கடைசி நாள்னு பார்க்கும்பொழுது ஆன்லைன் அப்ளிகேஷன் இங்கே பாருங்க 13/8/2025 இரவு 11:59 PM போட்டிருக்காங்க. சரிங்களா இல்லையா? அதாவது பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்குள்ளார அதை என்ன சொல்லியிருக்காங்க, 13/8 அந்த தேதிக்குள்ளார என்ன பண்ணிருந்தீங்க அப்ளை பண்ணி முடிச்சிடணும் இது சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ. ஏதாவது வந்து நீங்கள் ஒரு தவறுதலாக வந்து என்ன பண்ணிட்டீங்க அப்ளிகேஷன் கொடுத்துட்டீங்க, திரும்ப மாற்றணும் அப்படின்னா மாற்றலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18/8/2025 அதுலேருந்து 20/8/2025 வரைக்கும் அந்த 2 நாள் வந்து உங்களுக்கு வந்து டைம் கொடுக்குறாங்க. ஸோ அப்ளிகேஷன் போடும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. இல்லை நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கனாலும் அவங்க பக்கத்தில் இருந்து ஒரு கரெக்டான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அவங்க வந்து அப்லோட் பண்ணுறாங்களா, ப்ளஸ் அதை தாண்டி அந்த சர்டிஃபிகேட்டில் உள்ள நம்பர் வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணுறாங்களா, நேமு இனிஷியலு இதெல்லாம் கரெக்டாக வந்து டைப் பண்ணுறாங்களான்னு பக்கத்தில் இருந்து பார்த்து செக் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது ஏதாவது அதை மீறி ஏதாவது தப்பாக இருந்தால் கூட அந்த கரெக்ஷன் விண்டோ பீரியடை வந்து பயன்படுத்திக்கிங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள் டேட் அண்ட் டைம் ஆஃப் அந்த ப்ரிலிமினரி எக்ஸாம். சரிங்களா? முதல்நிலை தேர்வு இருக்கா இல்லையா, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 28/9/2025 செப்டம்பர் 28ஆம் தேதி என்ன பண்ணுவாங்க, காலையில் 9:30 மணிலேருந்து மதியம் 12:30 மணி வரைக்கும் எக்ஸாம் நடக்குன்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க. சரிங்களா? இந்த டேட் மாற போகிறதில்ல. இதே டேட்டில் அந்த பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்து இதே டேட்டில் எக்ஸாம் வைக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அவங்க தான் டேட்டு மாற்றிருக்காங்க. நம்ம டிஎன்பிசி டேட்டை மாற்றல, அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. டேட் ஆஃப் மெயின் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சால் அடுத்தது ஒரு 3 to 4 மாதத்தில் வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் போடும்பொழுது உங்களுக்கு வந்து இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆர்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்ளிகேஷன் போடணுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரெக்ஷன் விண்டோ பீரியடுங்க மேலே சொன்னாங்க, அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. 18/8/2025 20/8/2025 வரைக்கும் நீங்கள் அந்த பீரியடை பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க இந்த ஃபாரஸ்ட்டுக்கு. சரிங்களா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆப்ஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஃபாரஸ்ட், இந்த வனவர்னு ஒரு போஸ்ட் இருக்கா இல்லையா, டபுள் ஸ்டார் எஸ்ஐ லெவலில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இந்த ஃபாரஸ்டர் ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்லேருந்து என்ன பண்ணிருக்காங்க குரூப் 2ல் சேர்த்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டு தனியாக எக்ஸாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் இயர் தான் புதுசாக வந்து ஃபாரஸ்ட் அந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரூப் 2ல் மெர்ஜ் பண்ணிருக்காங்க. குரூப் 4லையும் ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் வந்து மென்ஷன் பண்ணாங்க. சரியா? இது மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும்பொழுது அந்த குரூப் 2 அப்ளிகேஷன் போடும்பொழுது நீங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வில்லிங்காக இருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கம்பல்சரி என்ன பண்ணணும், அதில் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும்.
ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆப்ஷனில் ஃபில் பண்ணால் மட்டும்தான், அது வந்து கிளிக் பண்ணால் மட்டும்தான் அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து போட்டி போடுறீங்க அப்படின்னு சொல்லி டிஎன்பிசி கன்சிடர் பண்ணணும். கன்சிடர் பண்ணது மட்டும் இல்லை, ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கா, அதுக்கு முன்னாடியே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த என்டியூரன்ஸ் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் இருக்குது, இந்த வாக்கிங் டெஸ்ட்லாம் இருக்கா இல்லையா, பாய்ஸுக்கு 25 கிலோமீட்டர் ப்ளஸ் வந்து பார்த்தா கேர்ள்ஸுக்கு வந்து 16 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா, ஆமாம் ஹைட்டு ஜஸ்ட்டு இதெல்லாம் அளப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து உங்களுடைய உறுதித்தன்மை, இந்த போஸ்ட்டுக்கு நான் அப்ளை பண்ணுறேங்கிற ஒரு உறுதித்தன்மையை நீங்கள் இதில் வந்து அப்ளிகேஷனில் கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி தெளிவுபடுத்தியிருக்காங்க. பேனட் ஐட்டம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இது பொதுவாக எதுவும் சொல்ல தேவையில்லை. அதாவது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்தியிருப்பாங்க. வாட்சு, பென்ட்ரைவு, ஸ்மார்ட் ஃபோன் இதுமாரி எதுமாரி சரிங்களா, அது எல்லாத்தையும் கொஞ்சம் இது பார்த்துக்குங்க சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் வார்னிங்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வார்னிங்னா என்னது, யாராவது வந்து என்கிட்ட பணம் கொடுங்க நான் வேலை வாங்கி தரேன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா கூட நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி தெளிவாகவே வார்னிங் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது எல்லாமே வந்து ஃபுல்லாக மெரிட் பேஸ்டு, ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வச்சு யார் அதிகமாக மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த போஸ்ட் அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால் யாரும் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை நம்பி யாரும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம்னு சொல்லி தெளிவுபடுத்தியிருக்காங்க. இந்த போஸ்ட் ஆஃப் வேகன்சின்னு பார்க்கும்பொழுது குரூப் 2 மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் சரிங்களா இல்லையா, நாம் நேற்றே நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர்னு சரிங்களா, அந்த போஸ்ட் தான் இது. இவங்க லேபர் டிபார்ட்மெண்ட்டில் அது வந்து 6 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து லெவல் 18 சரிங்களா. நல்லா கவனிச்சிக்கிங்க, வேகன்சியை பார்த்து பயப்படாதீங்க. டிஎன்பிசி குரூப் 4க்கும் வேகன்சி வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா 2026 எலெக்ஷன் வருது. அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்களை வந்து ரொம்ப பல்காக வேகன்சி வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி உங்களை வந்து மகிழ்விக்க கவர்மெண்ட் வந்து ஒரு திட்டமிடலாம் சரிங்களா. ஏன்னா இப்போவே வந்து உங்களுக்கு அதிகமாக கொடுத்துட்டாங்கன்னா நீ மறந்துடும் இல்லை, எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுத்தா தானே நீ கொஞ்சம் அப்படியே ஆர்வமாக கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருப்ப, உனக்கு எதோ கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு டாக்டிக்காக தான் அவங்க வந்து பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அதனால் இந்த வேகன்சியை பார்த்துட்டு ஐயோ கம்மியாக வந்திருக்கு, ஸோ நம்மளால் முடியாதா, இப்போ வேறு குரூப் 4 கொஷின் வேறு இவ்வளோ கஷ்டமாக கேட்டாங்களே அப்படின்னு உங்கள் மனசில் நெகட்டிவிட்டி எதுவும் திங்க் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் வேணால் பாருங்கள், நான் அடித்து சொல்கிறேன் 2020 எலெக்ஷனுக்கு முன்னாடி இது வந்து கவுன்சிலிங் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இது வந்து கண்டிப்பாக வேகன்சி வந்து டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காக கூட இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. ஆமாம், ஏன்னா நீங்கள் ஒரே ஐடியா கொடுத்துட்டா நீங்கள் வந்து எதுவுமே என்ன பண்ண மாட்டீங்க, அதை வந்து மறந்துடுவீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தீங்கன்னா இது பண்ணுவாங்களா, அதெல்லாம் ஒரு பாலிசி மாரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா. இங்கே பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் நான் அந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சரிங்களா. இங்கே வந்து பாருங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள்டுன்னு அடுத்த போஸ்ட் கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, மாற்றுத்திறனாளி இல்லாத நார்மலாக இருக்க பர்சனுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு போஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன டிபார்ட்மெண்ட்டில், இந்த டிஃபென்ஸ், இந்த பாருங்க சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்டு ஸ்பெஷல் சர்வீஸ், அதிலே பிஓ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெசன்ஸ் அண்டு இந்த கரெக்ஷனல் சர்வீஸில் கொடுத்துருக்காங்க. பாருங்க சப் ரிஜிஸ்டர் போஸ்ட்டு எல்லாரும் ஆசைப்படக்கூடிய ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2ல் இருக்குது. இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 6 போஸ்ட் இருக்குது சரிங்களா. ஆல்மோஸ்ட் குரூப் 2ல் டாப் மோஸ்ட் அந்த போஸ்ட் எடுக்கிறவங்க எல்லாம் கமர்ஷியல் டேக்ஸ், சப் ரிஜிஸ்டரு இதை எடுப்பாங்க. இதை தாண்டி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லேபர் டிபார்ட்மெண்ட் எடுப்பாங்க சரிங்களா இல்லையா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. அடுத்தது இந்த ரேங்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க, அந்த குரூப் 2 வந்து மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் எழுதி ரேங்க் கம்மியாக இருக்கிறவங்க இந்த கேட்டகரி தான் எடுப்பாங்க. ஸ்பெஷல் பிரான்ச்சு அசிஸ்டண்ட்டில் பாருங்க கிரேட்டர் சென்னை போலீஸில் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனு ஏஎஸ்ஓன்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் டாப் ரேங்கில் இருந்து எடுக்கிறவங்க சரிங்களா. இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் மாறுபடும். இது வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டு பாருங்க ஃபாரஸ்டர் போஸ்ட் வந்து நல்லா கவனிச்சிக்கணும். இந்த ஃபாரஸ்டர் போஸ்ட் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க, டபுள் ஸ்டார் எஸ்ஐ லெவலு. ஸோ உண்மையாலுமே உங்களுக்கு வந்து இந்த என்விரான்மெண்டல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரம் நடுறது இந்த மாதிரி விஷயங்களில் ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு இந்த போஸ்ட் கிடைச்சா உண்மையாலுமே அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்லது, அவருக்கு நல்லது. ஏன்னா அந்த விஷயத்தை வந்து ரொம்ப ஆர்வமாக செய்வாங்க சரிங்களா. இன்றைக்கி மேக்ஸிமம் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணுறவங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் விருப்பப்பட்டுலாம் போகிறதில்ல, ஏதோ வந்து கிடச்சிருச்சு வேறு வழி இல்லை இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்டுக்கு போகிறாங்க சரிங்களா. அங்கே போயிட்டு நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு படிக்க முடியலன்னு சொல்லிட்டு வேதனையில் தான் இருக்கிறாங்க சரிங்களா. எனக்கு தெரிஞ்ச பல நண்பர்கள் வந்து டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, அதனால் நான் சொல்கிறேன் நான். அப்போ இதில் 13 போட்டு பக்கத்தில் வந்து 2 ஸ்டார் போட்டிருக்காங்க ஃபாரஸ்டர்னு சொல்லி சரிங்களா. ஸோ ஃபாரஸ்ட்டில் வந்து ரெகுலர் ஃபாரஸ்டர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சமூக காடுகள் வளர்ப்பு ஃபாரஸ்டர்னு சொல்லி 2 டைப் இருப்பாங்க. அதான் அந்த பிளான்டேஷன் பண்ணுறது. அந்த ரெகுலர் ஃபாரஸ்ட்னா என்னன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
ஃபாரஸ்ட்டில் வந்து உள்ள விலங்குகளை பாதுகாக்கிறது, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மரங்களை வெட்டி வந்து கடத்துறாங்கன்னா அதை வந்து பாதுகாக்கிறது, தடுக்கிறது, இந்த மாதிரி சட்ட விதிமீறல்கள் அது மீறல்கள் வந்து இது பண்ணுறது, இது எல்லா விஷயமே இந்த ரெகுலர் ஃபாரஸ்ட் வந்து பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் வந்து 13. அது என்ன மீனிங்னா அங்கே பாருங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு மட்டும் தான் அந்த 13 போஸ்ட் அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்தியிருக்காங்க இப்போதைக்கு. ஆனால் பின்னாடி வர வேகன்சி இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா நார்மல் பர்சனுக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்த அடம்டம் வரும்னு சொல்லி நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க, தொடர்ச்சியாக படிங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அதே ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்டேஷன், இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணுறாங்களா இல்லை, கண்ணு உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா இல்லையா அது. சரிங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 போஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 அப்படிங்கும் போது லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 18ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 போஸ்ட்டு, அடுத்தது வந்து ஒரு 4 போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 16ல் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ அதனால் வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2ல் இருக்கிறது. ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மொத்தம் 50 வேகன்சி தான் வந்திருக்கு. இந்த 50 வேகன்சி தான் வந்திருக்குன்னு சொல்லி பயப்படாதீங்க, நெகட்டிவாக திங்க் பண்ணிட்டு படிக்காமல் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும், நம்பிக்கையாக படிங்க. சரிங்களா, ஓகே. அப்புறம் வந்து திடீர்னு வேகன்சி இன்க்ரீஸ் ஆனோடனே ஐயோ நம்ம அப்போவே படிக்க ஆரம்பிச்சிருக்கலாமே, அப்போவே டெஸ்ட் போட ஆரம்பிச்சிருக்கலாமே, ஒழுங்காக படிச்சிருந்தா இப்போ நல்லா மார்க் எடுத்துருக்கலாமேன்னு சொல்லி பின்னாடி வந்து வருந்தாதீங்க. குரூப் 4 வந்து கொஸ்டின் கஷ்டம் தான் இருந்தாலும் அதை வந்து டிஎன்பிசியும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்க. நாம் தொடர்ச்சியாக நம்மளுடைய ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருக்கிறது நமக்கு நல்லதுங்கிறது என் தரப்பு நான் சொல்கிறேன் நான். அடுத்து குரூப் 2 ஏவை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த போஸ்ட் இதெல்லாம் பார்த்துக்குங்க. சரிங்களா, இந்த சீனியர் இன்ஸ்பெக்டரு பாருங்க, மில்க் ப்ரொடக்ஷன் அண்டு டைரி டெவலப்மெண்ட்டு, இது வந்து லெவல் 12 வருது. சரிங்களா, லெவல் 12. லெவல் 18 தான் குரூப் 2லே இருக்கிற ரொம்ப அதிக சம்பளம். லெவல் 18 அந்த மேலே உள்ள ஒரு 5-6 போஸ்ட் இருக்கா இல்லையா, அது அதில் வந்து கிடச்சிதுன்னா உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 65,000லேருந்து ஒரு 71,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லா அந்த எக்ஸ்ட்ரா அலோன்ஸு, இந்த பிஎஃப் இதெல்லாம் வந்து சேர்த்து வந்து உங்களுக்கு அவ்வளோ வரும். சரியா, பிடித்தம் போக கையில் வந்து ஒரு 60 to ஒரு 65 இப்படி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, ஆனால் அது கீழே வர கொஞ்சம் கம்மி தான். சரிங்களா, அங்கே பாருங்கள் நான் என்ட்ரி போஸ்ட்டில் வந்து சீனியர் இன்ஸ்பெக்டர் வந்து இதெல்லாம் லெவல் 12. லெவல் 12ல் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், அது என்னது லோக்கல் ஃபண்ட் ஆடிட் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ். ஸோ இந்த 3 கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 12 வருது. அப்போ குரூப் 2ஏவில் வந்து எது வந்து அதிகமாக சம்பளம் உள்ள போஸ்ட் அப்படின்னா இது 3 தான். சீனியர் இன்ஸ்பெக்டர் வந்து மில்க் டிபார்ட்மெண்ட்டு, அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபண்ட் ஆடிட் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள். இது 3 தான் வந்து குரூப் 2ஏவில் வந்து அதிகமாக சம்பளம் வரக்கூடிய போஸ்ட்டுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. மீதி தான் லெவல் 1ல் வருது. சரிங்களா, லெவல் வந்து 11ல் வருது. இங்கே பாருங்க, சூப்பர்வைசர் அண்டு அந்த ஜூனியர் சூப்பரண்டென்ட் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் அண்டு அக்ரி பிஸ்னஸ். நெக்ஸ்ட் பாருங்க அசிஸ்டன்ட் கிரேட் 2, இனிமே வந்து ஃபுல்லாக வரது ஃபுல்லாக அசிஸ்டண்ட். சரிங்களா, அசிஸ்டண்ட்டு அல்லது RA ரெவென்யூ அசிஸ்டண்ட்டு இப்படி உள்ள போஸ்ட் எல்லாமே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லெவல் 10ல் வருது. லெவல் 10 இந்த குரூப் 2ஏவில் ரொம்ப கம்மியாக எந்த போஸ்ட்டுக்கெல்லாம் சம்பளம் கிடைக்கும்னா லெவல் 10ல் உள்ள போஸ்ட்டு தான். லெவல் 10 அப்படின்னா என்ன மீனிங்னா உங்களுக்கு வந்து ஒரு தோராயமாக ஒரு 35,000லேருந்து ஒரு 40,000 சம்பளம் கிடைக்கும். குரூப் 2ஏவில் கிளியர் பண்ணிங்கன்னா லெவல் 10ங்கிறது கம்மியாக ரேங்க் எடுத்தவங்கலாம் இந்த போஸ்ட்டு தான் எடுப்பாங்க. சரிங்களா, ஓகே. அப்போ நீங்கள் குரூப் 2ஏவில் செலக்ட் ஆனாலும் லெவல் 12ல் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பளம் வந்து ஒரு 50-55 இப்படி வாங்கலாம். சரிங்களா, அதே குரூப் 2ஏவில் கம்மியாக சம்பளம் வாங்கக்கூடிய போஸ்ட்டு ரேங்க் கம்மியாக எடுத்தீங்கன்னா லெவல் 10ல் தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். RA ரெவன்யூ அசிஸ்டன்ட் பாருங்க, இந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ போஸ்டிங்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அசிஸ்டன்ட் போஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெவல் 10ல் தான் வருதுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா, ஓகேவா. இதெல்லாம் என்னென்ன டிபார்ட்மெண்ட் பார்த்துங்க. இது எல்லாம் ஒரு சாம்பிளுக்கு இந்த டேட்டில் நோட்டிஃபிகேஷன் விடணும் அப்படின்னு அர்ஜென்ட்டில் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இப்போதைக்கு உள்ள வேகன்சியை மட்டும் டக்குன்னு விட்டுருக்காங்க. ஸோ இனிமேல் அடுத்தடுத்த டிபார்ட்மெண்ட் வந்து வேகன்சியை கேட்டு இது எல்லாமே அடுத்தது அடம்டம் 1, அடம்டம் 2, அடம்டம் 3ன்னு சொல்லி வரும். நம்பிக்கையாக படிங்க. சரிங்களா, ஸோ இது வந்து இதை ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இதை உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எல்லாமே நான் குரூப்பில் அனுப்பியிருக்கேன். இந்த குரூப் 2A வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் என்னது 595 போஸ்ட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரிங்களா, ஆமாம். குரூப் 2 மட்டும் பார்த்தீங்கன்னா 50 போஸ்ட்டு, குரூப் 2A மட்டும் பார்த்தீங்கன்னா 595 போஸ்ட்டுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா. ஏஜ் லிமிட்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். எப்போ நோட்டிஃபிகேஷன் வருதோ அப்போ நான் ஏற்கனவே சொல்கிறீங்க ஜூலை 1ஆம் தேதி அடிப்படையில் 2025 ஜூலை 1ஆம் தேதி அடிப்படையில் வந்து உங்களுக்கு வந்து என்னது இந்த ஏஜை வந்து கன்சிடர் பண்ணிக்கணும்.
அதர்ஸ்னா யாருன்னா ஓசி, இந்த ஜென்ரல்னு சொல்கிறோமா இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து இந்தந்த போஸ்ட்டுக்கு இவ்வளோ ஏஜ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 22 இருக்கணும், மேக்ஸிமம் 32 இருக்கணும். யாருக்கு? ஓசி ஜென்ரலுக்கு தான் சொல்கிறேன் நான். அது பாருங்க 26லேருந்து 42 இந்தந்த போஸ்ட்டுக்கு இந்த கோடு கொடுத்துருக்காங்கன்னா அந்த கோடை பார்க்கணும். அது என்ன டிபார்ட்மெண்ட்டில் பிஓ அப்படிங்கிற போஸ்ட்டு. பிறகு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் மினிமம் 21 வயசு இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 32 வயசு இருக்கணும். யாருக்கு? ஃபார் ஜென்ரலுக்கு. இதெல்லாம் ஜென்ரலுக்கு தான் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, இதெல்லாம் ஜென்ரல் கேட்டகரி, ஜென்ரலில் இருக்கவங்க பார்த்துக்குங்க. இது குரூப் 2 ஏவிலையும் ஜென்ரலில் இருக்கவங்க பார்த்துக்குங்க. அடுத்தது பாருங்க அதர் ஜென் ஜென்ரல். யார்? பிசி, பிசிஎம்மு, எம்பிசி அண்ட் டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி இவங்களா இருக்காங்களா, அவங்களுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்க்கும் பொழுது இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் வந்து பாருங்க, இங்கே பாருங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஓன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடு உள்ள பிஓ வந்து 22 வயசு மினிமம் இருக்கணும். ஆனால் மேக்ஸிமம் வந்து நோ ஏஜ் லிமிட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நோ ஏஜ் லிமிட்னா என்னன்னா 60 வயசு. இந்த ஜூலை 1ஆம் தேதி அடிப்படையில் 60 வயசுக்கு உள்ளார இருக்கணும். அவங்க யார் வேணாலும் இந்த போஸ்டிங் வந்து எழுதலாம். ஆனால் மினிமம் 21 வயசு இருக்கணும் பிஓவுக்கு. சரிங்களா? அதேமாரி 26 வயசுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிஓவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடில் இருக்கிறது நோ ஏஜ் லிமிட்னு கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பாருங்க, எம்பிசி பிசியில் இருக்காங்களா, அவங்களுக்கு பாருங்க 21 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் எழுதலாம். அப்போ 37 வயசுக்கு மேலே இருக்கவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எலிஜிபிள் இல்லை, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா இல்லையா? ஆமாம். சப் ரிஜிஸ்டர் பாருங்க 20 வயசுலேருந்து மினிமம் 20 வயசு கொடுக்குறாங்க, மேக்ஸிமம் நோ ஏஜ் லிமிட். அப்போ நீங்கள் வந்து 60 வயசு வரைக்கும் எழுதலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே பாருங்க, இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஃபார் ஆல் போஸ்ட்டு எக்ஸப்ட் த போஸ்ட் ஆஃப் ஃபாரஸ்டர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஓ அண்ட் சப் ரிஜிஸ்டர் கிரேடு 2 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த போஸ்ட்டை தவிர மீதி எல்லா போஸ்ட்டுமே 18 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் எழுதலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க. சில போஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு 20 வயசு 21 வயசுலேருந்து ஸ்டார்டிங் ஆகுது, ஸ்டார்டிங் ஏஜ். எண்டிங் ஏஜ் வந்து 37 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோ ஏஜ் லிமிட் தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு எது எதெல்லாம் ஏஜுக்குள்ளார வருது, எது எது ஏஜுக்குள்ளார வரலன்னு பார்த்து இப்போவே அதை வந்து டார்கெட் பண்ணி படிங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன் நான். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 ஏவுக்கு அதே மாதிரி தான். இங்கே பாருங்க 18 வயசுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து நோ ஏஜ் லிமிட். இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு 3ங்கிறது பார்த்தீங்கன்னா 25 வயசு ஸ்டார்டிங்கில், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஓகே. இந்த டெக்னிக்கல் எஜுகேஷனுங்கிறது ஒவ்வொரு டிகிரிக்கும் ஒவ்வொரு அந்த எஜுகேஷன் வந்து அந்த குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஒரு டிகிரி தான். சரிங்களா? ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா டிகிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், எது வித்தியாசம் இருக்கோ அதை மட்டும் நான் சொல்கிறேன். இது எல்லாத்துக்குமே காமன் டிகிரி தான். சரிங்களா? காமன் டிகிரி மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஏஎஸ்ஓ இருக்குல்ல, செக்ரட்டரியேட்டு சென்னையில் தலைமைச் செயலகம் இருக்கா இல்லையா, செக்ரட்டரியேட்டில் ஏஎஸ்ஓவா நீங்கள் மாறணும் அப்படின்னா என் மாஸ்டர் டிகிரி, புரியுதுங்களா, ஏதாவது ஒரு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும், அல்லது என் பேச்சுலர் டிகிரி அண்ட் பேச்சுலர் ஜென்ரல் லா பிஜிஎல் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுமாரி ஸ்பெஷல் கேட்டகரி முடிச்சவங்களுக்கு மட்டும் தான் இந்த போஸ்ட் வந்து எலிஜிபிள். அப்போ நீங்கள் காமன் டிகிரின்னு போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். காமன் டிகிரியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங்கில் இந்த போஸ்ட்லாம் காமிக்காது. சொல்கிறது புரியுதுங்களா? அதேமாதிரி 37 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். புரியுதா? 18 வயசுலேருந்து அப்ளை பண்ணலாம். 37 வயசுக்கு மேலே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் காட்டாது. அதுமாதிரி ஒரு சில டிபார்ட்மெண்ட்லாம் வந்து உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கில் காட்டாது, வேற ஒன்றும் இல்லை. சரியா? ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கிங்க. இங்கே பாருங்க, ஃபாரஸ்டர் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிச்சிக்கிங்க. பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸு, சயின்ஸில் தான் முடிச்சிருக்கோம், ஆர்ட்ஸ் வந்து இஸ் நாட் எலிஜிபிள். நல்லா நோட் பண்ணிக்கிங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் எலிஜிபிள் அண்டு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங்லையுமே என்னங்கிறத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சயின்ஸுங்கிற டிகிரிலாம் உங்களுக்கு புரியுமா இல்லையா? பிஎஸ்சிலாம் சயின்ஸ்னு சொல்லி புரிஞ்சிக்கலாம். ஆர்ட்ஸ் வந்து பிகாம் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து செட் ஆகாது. அதேமாரி இன்ஜினியரிங்கில் என்னென்னது, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, பாட்டனி, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு, ப்ளஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு இன்ஜினியரிங். புரியுதுங்களா? இன்ஜினியரிங்கில் ஆல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் இன்க்ளூட் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். புரியுதா? எல்லா இன்ஜினியரிங்குமே செட் ஆகும். முக்கியமாக அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் உட்பட எல்லா இன்ஜினியரிங்குமே செட் ஆகும்னு சொல்லி தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதை தாண்டி எக்ஸ்ட்ரா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்னு சொன்னோமா இல்லையா, அந்த சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்னா என்னென்னு அவனே கொடுத்துருக்கான் பாருங்க. அக்ரிகல்ச்சர், பாட்டனி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, மேத்தமெட்டிக்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, வெட்டினரி சயின்ஸு, வைல்டு பயாலஜி, ஜுவாலஜி இப்படின்னு சொல்லி தெளிவு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள். அதுவும் 37 வயசுக்குள்ளார இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி தான் குரூப் 2 ஏவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, நார்மலாக எல்லாத்துக்கும் காமன் டிகிரி தான். அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க.
சரிங்களா. ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் தான் ஸ்பெஷலாக கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்க பிசிக்கல் ஸ்டாண்டர்டு ஃபார் த ஃபாரஸ்டர். புரியுதுங்களா. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் டபுள் ஸ்டார்னு சொன்னா இல்லைங்களா, 37 வயசுக்குள்ளார எழுதலாம் அப்படின்னு சொன்னா இல்லைங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலாக இருந்தீங்கன்னா ஹைட் வந்து 163 சென்டிமீட்டர். சரிங்களா. அதேமாதிரி ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 152. பாருங்க ஷெட்யூல் ட்ரைப்ஸ்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பழங்குடியினர் இருக்காங்களா இல்லையா, மலைவாழ் மாணவர்கள் இருக்காங்களா, 152 சென்டிமீட்டர். மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லியிருக்காங்க, 163 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் அண்ட் தேர்ட் ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் பாலினத்தவர்கள் மற்றும் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 150 சென்டிமீட்டர் நார்மலாக இருக்கவங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்டியாக இருக்கீங்கன்னா 140 சென்டிமீட்டர். ஜஸ்ட் மெஷர்மெண்ட் பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேத்துக்குமே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்துக்குங்க. பாய்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 79 சென்டிமீட்டர் நார்மலாக இருக்கணும். மூச்சு கீச்சு இழுத்து விடாமல் அப்படி கரெக்டாக இருந்தீங்கன்னா 71 சென்டிமீட்டர் இருக்கணும். முழிச்சு இழுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகணும். 79லேருந்து மினிமம் 79 இருக்கணும். 78 இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. 79 சென்டிமீட்டர் வந்து இப்படி இருக்கணும் பாடி இது. சரிங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து மூச்சு வந்து இழுத்து விடும்போது 5 வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகேவா. ஸோ அதேமாதிரி கேர்ள்ஸுக்கு வந்து 74 சென்டிமீட்டர் இருக்கணும். அதுலேருந்து உங்களுக்கு 5 எக்ஸ்பேண்ட் ஆகணுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா. ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டாண்டர்ட் ஃபார் த ஆல் போஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்வை திறன் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அதில் பார்க்கும்பொழுது இங்கே பாருங்கள் ஸ்டாண்டர்டு 1ன்னு பார்க்கும்பொழுது ஸ்டாண்டர்டு 1னா என்ன மீனிங் அப்படின்னா கண்ணில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஸ்பெக்ஸ் போட்டிருக்கவே கூடாது. நீ ஸ்பெக்ஸ் எடுத்து மாட்டிட்ட அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் எலிஜிபிள் இல்லைன்னு அர்த்தம். இதில் இந்த பிஓ போஸ்ட் 2 போஸ்ட் இருக்குல்ல, அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு 1ன்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்டு 1 அப்படின்னா ஸ்பெக்ஸ் போட்டிருக்கவே கூடாது, கண்ணில் எந்த வித பிரச்சனையும் இருக்கக்கூடாது. சரிங்களா. அதேமாதிரி அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் இருக்கா இல்லை, இது வந்து ஸ்டாண்டர்ட் 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் 2னா என்ன மீனிங்னா ஸ்பெக்ஸ் போட்டிருக்கலாம், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 60% பார்வை திறன் நல்லாவே தெரியணும். சரிங்களா. ஸ்பெக்ஸ் போட்டிருப்பாங்க, இப்போ தான் புதுசாக ஸ்பெக்ஸ் போடுறேன், எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறவங்களாம் ஸ்டாண்டர்ட் 2ல் வருவாங்க. அதை தாண்டி இவருக்கு கலர் பிளைண்ட்னஸ் அண்டு நைட் பிளைண்ட்னஸ் டு பி ஏ டிஸ்குவாலிஃபிகேஷன். சரிங்களா. அந்த மாலைக்கண் நோய் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறக்குருடு இப்படிலாம் ஒரு நோய் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் இது வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டர்ட் 2ல் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, அதை தாண்டி மற்ற எல்லா போஸ்ட்டுமே சரிங்களா, இதை மேலே உள்ள 2 போஸ்ட் இருக்கா இல்லையா, ஸ்டாண்டர்ட் 1 ஸ்டாண்டர்ட் 2, இதை தாண்டி மீதி உள்ள எல்லா போஸ்ட்டுக்குமே ஸ்டாண்டர்ட் 3ன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் 3னா நீ ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாலும் சரி போடலனாலும் சரி, இல்லை ஸ்பெக்ஸ் போட்டு சில பேருக்கு வந்து ஸ்பெக்ஸை கண்ணிலிருந்து கழட்டினாங்கன்னா கண்ணு புறா என்ன ஆகும், அப்படியே கண்ணு தண்ணி வர மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களால ஸ்பெக்ஸ் போட்டுட்டு தான் இருக்க முடியும். ஸ்பெக்ஸ் போட்டுக்கிட்டு தான் ஒரு புக்கே படிக்க முடியும். கண்ணை திறந்த ஸ்பெக்ஸ் கழட்டிட்டாங்கன்னா அவங்களால சுத்தமாக எதையும் பார்க்க முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப பவர் வந்து லாஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களாம் ஸ்டாண்டர்ட் 3ல் வருவீங்க. அவங்களும் மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இதை மேலே பார்த்துக்குங்க. நாலேஜ் இன் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேலை வாங்கிட்டீங்கன்னா அடுத்த ஒரு 2 இயர்ஸில் வந்து தமிழ் வந்து தெரியாமல் உள்ளார வண்டிங்கன்னா கூட தமிழ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க. இதை பாருங்கள், த பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் நாட் எலிஜிபிள். சரிங்களா. மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்களா இல்லையா, மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழக அரசாங்கம் 4% வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்கு. அதில் குரூப் 2ல் எல்லா போஸ்ட்டுக்குமே மாற்றுத்திறனாளிகள் செட் ஆகாது. ஸோ அப்போ எந்தெந்த போஸ்ட்டுக்கெல்லாம் மாற்றுத்திறனாளிகள் அப்ளை பண்ணக்கூடாது, எலிஜிபிள் இல்லை. சரி, மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்தெந்த போஸ்ட்லாம் எலிஜிபிள் இல்லைன்னு பார்க்கும்பொழுது இதுதான். எது இங்கே பாருங்க, பிஓ 2 பிஓ கொடுத்துருக்காங்க, ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் அந்த 2 கொடுத்துருக்காங்க, ஃபாரஸ்டர் 2 கொடுத்துருக்காங்க. இது எந்த டிபார்ட்மெண்ட்லையுமே மாற்றுத்திறனாளிகள் நீங்கள் அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லி தெளிவுபடுத்தியிருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட், மாற்றுத்திறனாளிகள் வேற என்ன எக்ஸாம் சார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே பாருங்க, ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் நான் டிஃபரன்ஷியல் ஏபிலிட்டின்னு சொல்லி அதில் ஒரு போஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் மாற்றுத்திறனாளிகள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18 டைப்பாக இருக்காங்க. 18 டைப்பில் வந்து எல்வி, ஹச்ஹெச், எல்டி, இந்த மாதிரி எல்சி, டிஎஃப், ஏசி, எஸ்எல்டி, எம்டிப்னு சொல்லி அவங்க மட்டும்தான் இந்த ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்து பாருங்க, ஐசன் இன்ஸ்பெக்டர்னு சொல்லி கொடுத்துருக்கு, எல்வி, ஹச்ஐ, ஹச்ஹெச்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மாற்றுத்திறனாளி இருக்கிறவங்க இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுடைய மாற்றுத்திறனாளி இந்த சான்றிதழ் இருக்கா இல்லையா, அந்த சர்டிஃபிகேட் எடுத்து இந்த கேட்டகரியில் நீங்கள் வரீங்களான்னு பார்த்துக்குங்க. நீங்கள் எப்பயும் போல் எக்ஸாம் எழுத வேண்டியதான், ப்ரிலிம்ஸ் மெயின்ஸு. கவுன்சிலிங் போகும்போது மட்டும் உங்களுக்கு இந்த கேட்டகரி மட்டும் தான் விசிபிளாக இருக்கும். சரிங்களா. அதேமாதிரி ஐசன் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்களா, உங்கள் சப் ரிஜிஸ்டர் கிரேடு 2 அவங்களுக்கு இந்த கேட்டகரி தான், எல்வி, எல்டி, ஏசி, எல்சி, டிஎஃப் இந்த மாதிரி கேட்டகரி மட்டும் தான் எலிஜிபிள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஐசன் செக்ஷன் ஆஃபீஸர் வந்து செக்ரட்டரியேட்டில் வேலை இருக்குல்ல, இந்த கேட்டகரி மட்டும் தான் அப்படிங்கிறத இதெல்லாம் பார்த்துக்குங்க. சரிங்களா. அதேமாதிரி குரூப் 2 ஏவில் என்னென்ன அந்த போஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா.
ஆல் போஸ்ட் இன் குரூப் 2A சர்வீஸ் எக்ஸப்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 தவிர மீதி எல்லா போஸ்ட்டுக்குமே ஆல் டிஃபரன்ஸ் எபிலிட்டி கேட்டகரி ஆல் சூட்டபிள். சரிங்களா இல்லையா? எந்த மாற்றுத்திறன் குறைவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 தவிர மீதி எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்கள் எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்படி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3க்கு வேற யார் சார் எலிஜிபிள் மாற்றுத்திறனால இருக்கிறவங்க அப்படின்னா HH அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹார்ட் ஆஃப் ஹியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. காது மட்டும் குறைபாடாக இருக்கும் லைட்டாக, அதுவும் பேசினா கொஞ்சம் கேட்கும் கொஞ்சம் கேட்காது அப்படிங்கிற மாரி இருப்பாங்கல்ல, அவங்க மட்டும் அந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இது எல்லாமே அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. மேலே வந்து இது கொடுத்துருக்காங்கல்ல, அது பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் நமக்கு நல்லாவே தெரியும். காமன் ப்ரிலிமினரி எக்ஸாம். சரிங்களா? இந்த காமன் ப்ரிலிமினரி எக்ஸாம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் 28 நடக்க போகுது. 2A ரெண்டு பேத்துக்குமே காமனாகவே இந்த எக்ஸாம் நடக்க போகுது. அதேமாரி மெயின்ஸ் எக்ஸாம் வந்து குரூப் 2க்கு தனியாக நடக்கும், 2Aவுக்கு தனியாக நடக்குங்கிறத புரிஞ்சுக்கிங்க. குரூப் 2ங்கிறது டிஸ்கிரிப்ட் டைப்பு. நீங்கள் 10th 12th காலேஜில் எழுதுகிற மாதிரி பக்கமாக எழுதணும், கரெக்டாக எழுதணும். 2Aங்கிறது வந்து எப்பயுமே OMR ஷீட் கொடுத்துருவாங்க, பேப்பர் கையில் கொடுத்துருவாங்க, பார்த்து 5 ஆப்ஷனில் ஒன்று செலக்ட் பண்ணணும் 2A. சரிங்களா? குரூப் 2ல் பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 65,000 71,000 வரைக்கும் அது வந்து ஃபுல் சேலரி உங்களுக்கு கிடைக்கும். அதே குரூப் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 55,000 கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. குரூப் 2லே ரொம்ப லோயஸ்ட் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 40,000 கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த சேலரியை பேஸ் பண்ணி இந்த பவர் ப்ளஸ் வந்து மாதம் 1ஆம் தேதி ஆனால் அக்கௌண்ட்டில் வந்து சம்பளம் கிரெடிட் ஆகுது. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறோம். அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இதை வந்து மெயின்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னா 1:10 ரேஷியோ தான். ஒரு போஸ்ட்டுக்கு 10 பேர் எடுப்பாங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இப்போ தோராயமாக ஒரு 600 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக போகுது. ஆனால் இப்போ உள்ள கணக்குப்படி 600 × 10 எவ்வளவு? 6,000 பேர். ஒரு தோராயமாக 5,000 6,000 பேர் தான் மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஆனால் அதுக்கு அப்ளிகேஷன் போடுறது வந்து ஒரு 8 லட்சத்துலேருந்து ஒரு 10 லட்சம் வந்து கண்டிப்பாக அப்ளிகேஷன் போடுவாங்க. ஏன்னா இப்போ லாஸ்ட் குரூப் 4 வந்து பார்த்தோன்னா 11.5 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. இதுவே கம்மி தான். போன குரூப் 4ல் வந்து பார்த்தோன்னா 20 லட்சம் பேர் எழுதுனாங்க. 18 லட்சத்துலேருந்து 20 லட்சம் பேர் வந்து எழுதுனாங்க. ஸோ இப்போ வர வர கொஞ்சம் அவங்களுக்குலாம் ஆர்வம் இல்லாமல் போகுது. நம்மளால் எதுவும் சாதிக்க முடியலையா என்ன, இந்த மாதிரிலாம் வந்து கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப்பாக கேட்குறாங்களே அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 லட்சத்துலேருந்து ஒரு 12 லட்சம் அப்ளிகேஷன் வரும். அதில் வெறும் 6,000 பேர் தான் இப்போ உள்ள நோட்டிஃபிகேஷன் வேகன்சி அடிப்படையில் மெயின்ஸ் எழுத போகிறாங்க. கண்டிப்பாக வேகன்சி அதிகமானுச்சுன்னா அது 6,000ங்கிறது 8,000 10,000 அதிகமாகும். இப்போதைக்கு உள்ள வேகன்சி பற்றி சொல்கிறேன் நான். அதேமாதிரி 2க்கு அப்படி தான், 2Aவுக்கு அப்படி தான் 1:10 ரேஷியோவில் தான் எடுப்பாங்க. இதில் வந்து பாருங்கள் 1:3னா என்னன்னா உங்களுக்கு வந்து மெயின்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு அந்த அடுத்து CV கூப்பிட்றாங்களா இல்லையா, CV சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்கு வந்து 1:3 ஃபார் ஜென்ரல். இந்த OC கேட்டகரி இருக்காங்களா இல்லையா, OC ஜென்ரலாக இருக்கிறவங்க எல்லாம் 1:3 அப்படின்னா ஒரு போஸ்ட்டுக்கு 3 பேர்த்த கூப்பிடுவாங்க. 3 பேர்த்தில் ஒருத்தருக்கு தான் வேலை கொடுப்பாங்க, மீதி 2 பேர்த்த அனுப்பி விட்ருவாங்க அப்படின்னு கான்செப்ட். அதேமாரி அதர்ஜன் ஜென்ரல் யார்? BC, BCM, MBC அண்ட் DNC, SC, STA இதெல்லாம் இருக்காங்களா இல்லையா, அவங்களாம் 1:2 ரேஷியோவில் கூப்பிடுவாங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஓகே. அதை தாண்டி ஃபாரஸ்ட்டுக்கு மட்டும் தனியாக வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது. அவங்க எப்பயும் போல் 1:10 ரேஷியோவில் தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸு. மெயின்ஸுக்கு வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இப்போ வண்டலூரில் நடந்துகிட்டு இருக்குது, ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஒரு நாள் கூப்பிட்டு ஃபுல்லாக பாடி செக்அப் பண்ணிட்டாங்க, ஹைட்டு வெயிட்டு ஜஸ்ட் இதெல்லாம் அளந்தாங்க. 2வது நாள் கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நடக்க விட்டாங்க 25 கிலோமீட்டர் பாய்ஸு, கேர்ள்ஸ் வந்து 16 கிலோமீட்டர். சரிங்களா? நீங்கள் சும்மா நடந்து போகலாம், உட்காந்து போகலாம், ஜாலியாக பேசிட்டு போகலாம். ஆனால் அவங்க கொடுத்த டைமுக்குள்ளார நீங்கள் அதை நடந்து முடிக்கணும். போகும்பொழுது ஸ்நாக்ஸு ஃப்ரூட்ஸு முக்கியமாக வாழைப்பழம்லாம் வந்து போகிற வழியில் ஒவ்வொரு கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே வச்சுருப்பாங்க. நீங்கள் மட்டும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு குளுக்கோஸ் பவுடர் போட்டு நீ மட்டும் கிளம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான். சரிங்களா? கிட்டத்தட்ட அந்த ஒரு பெரிய ரவுண்டை வந்து 4 ரவுண்டு சுற்றி சொல்கிறாங்க. 25 கிலோமீட்டரை அவங்க கொடுத்துருக்க டைமுக்குள்ளார நீங்கள் என்ன பண்ணணும், சுற்றி வரணும் அப்படிங்கிறதா அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், வாக்கிங் பாருங்கள் 25 கிலோமீட்டர் பாய்ஸு, 16 கிலோமீட்டர் வந்து கேர்ள்ஸு. சரிங்களா? இதை வந்து பார்த்தோன்னா 4 ஹவர்ஸில் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. நடந்து போகணும் சிம்பிளாக. வண்டலூர் ஜூவை வந்து சுற்றி வரணும், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு தான் அந்த போஸ்டிங் கொடுத்துருங்க. டபுள் ஸ்டார் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, ஸ்போர்ட்ஸ் பர்சன், விளையாட்டு அந்த திறன் உள்ள மாணவர்கள். சரிங்களா? அட்லீஸ்ட் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் நீங்கள் வாங்கணும். எப்பயும் போல் ரிட்டன் எக்ஸாம் வந்து ப்ரிலிம்ஸு மெயின்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த குவாலிஃபைங் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு டெஸ்ட்டு என்னது, இந்த 25 கிலோமீட்டர் நீங்கள் நடக்கணும் பாய்ஸாக இருந்தால். கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா 16 கிலோமீட்டர் நடக்கணும். அதேமாதிரி ஹைட்டு ஜஸ்ட்டு எல்லாமே அளப்பாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் அந்த ஸ்போர்ட்ஸில் நீங்கள் விளாண்டுருக்கணும். என்னது
கடைசி 5 வருஷத்தில் நான் ஸ்கூலில் விளையாண்டேன், நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி விளையாண்டேன் அப்படின்னு அந்த சர்டிஃபிகேட்லாம் தூக்கிட்டு வர முடியாது. கடைசி 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா இல்லையா, ஜூலை 1ஆம் தேதி. இந்த 1ஆம் தேதி அடிப்படையில் பிஃபோர் 5 இயர்ஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் விளையாண்டுருக்கணும், சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அந்த சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா நீ அப்ளை பண்ணலாம். சப்போஸ் நீ பொய்யான சர்டிஃபிகேட் ஏதாவது வச்சு அப்ளை பண்ணினா பின்னாடி வந்து சிவியில் வந்து உன்னை என்ன பண்ணிவிடுவாங்க, அனுப்பி விட்ருவாங்க. சரிங்களா? அது என்னன்னு இதுல இருந்து தெளிவு கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்டர்நேஷனல் லெவல் காம்படிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 1ல் வருவாங்க. ஃபார்ம் 1 அப்படின்னா இன்டர்நேஷனல் லெவலில், அதாவது இந்தியா சார்பாக போய் வெளியில் சைனா, ஜப்பான், அமெரிக்கா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் விளையாண்டுருப்பாங்க. இந்தியா சார்பாக நான் விளையாட வந்திருக்கேன் அப்படிங்கிறவங்களாம் இன்டர்நேஷனல் லெவல் இந்த காம்படிஷன். இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வாங்கியிருந்தாலும், சில்வர் வாங்கியிருந்தாலும், பிரான்ஸ் வாங்கியிருந்தாலும் அவங்க எல்லாருக்குமே ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அப்படி இல்லை, நான் அதில் போய் கலந்துக்கிட்டேன், நான் முதல் 3 இடத்துலையே வாங்கலை, அதில் போய் கலந்துக்கிட்டேன் அப்படின்னா 100க்கு 90 மார்க் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கன்சிடர் பண்ணிருக்காங்க. நேஷனல் லெவல் அப்படின்னா தேசிய அளவில் இந்தியாவுக்கு நான் விளையாடுறேன், ஏன்னா அது தமிழ்நாட்டிலேருந்து நான் இந்தியாவுக்கு விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு 90 மார்க்கு கோல்டு வாங்கியிருந்தா, சில்வர் வாங்கியிருந்தா 100க்கு 85 மார்க்கு, அதே மாதிரி பிரான்ஸ் வாங்கியிருந்தா 100க்கு 80 மார்க்கு. இல்லை நான் சும்மாவே போய் இந்திய அளவில் ஒரு பெரிய போட்டியில் வந்து கலந்துக்கிட்டேன், எந்த டாப் 3 ரேங்க்லாம் வரல அப்படின்னா உங்களுக்கு 100க்கு 75 மார்க்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் லெவல் காம்படிஷன் சரிங்களா இல்லையா, மாநில அளவில் வந்து பார்த்தீங்கன்னா விளாண்டுருப்பீங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 175 மார்க் கோல்டு, சில்வர்னா 170 மார்க்கு, பிரான்ஸ் 165 மார்க்கு. அதில் கலந்துருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் இல்லை, தெளிவாக கொடுத்துருக்கா. முதல் 3 மார்க் வாங்கியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதில் வந்து மார்க் கொடுத்துருக்காங்க. இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட்டு, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி இருக்கா இல்லையா, பல்கலைக்கழகங்கள் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியும் பாரதியார் யூனிவர்சிட்டியும் மோதிக்கிட்டாங்க, இதில் இவங்க தான் வின் பண்ணாங்க. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான போட்டி அப்படி விளாண்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டாக இருந்தால் 100க்கு 60 மார்க்கு, சில்வராக இருந்தால் 100க்கு 55 மார்க்கு, பிரான்ஸாக இருந்தால் 100க்கு 50 மார்க்கு. ஸ்கூல் டீம், இப்போ ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜோனல் மேட்ச் நடக்க போகுது எல்லா ஸ்கூல்லையுமே. இன்னும் ஒரு 10-20 நாளில் ஜோனல் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும். ஜோனலில் ஜெயிப்பாங்க, அடுத்து டிவிஷனல், டிஸ்ட்ரிக்ட் முடிச்சுட்டு அப்புறம் ஸ்டேட்டில் விளையாடுவாங்க. அந்த மாதிரி விளையாண்டுருந்தீங்கன்னா 100க்கு 60 மார்க்கு, 100க்கு 55 மார்க்கு, 100க்கு 50 மார்க் அப்படின்னு சொல்லி இதில் வந்து தெளிவுபடுத்திருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சன் மட்டும் பார்த்துக்குங்க. உங்களுக்கு 10% கோட்டா வந்து ரிசர்வேஷன் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்பயும் போல் நமக்கு நல்லாவே தெரியும். ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் பார்க்கும்பொழுது ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து லாங்குவேஜ் ஜென்ரல் தமிழும் இருக்குது, ஜென்ரல் இங்கிலீஷும் இருக்குது. உங்களுக்கு ரெண்டுமே வரும் அப்படின்னா உங்களுக்கு எது நல்லா வருதோ எடுத்துக்கோங்க. நான் செப்பரேட்டாக சொல்கிறது உங்களுக்கு இங்கிலீஷ் வருதுன்னு தாராளமாக இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? எல்லாரும் சொல்கிறத நானும் சொல்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 அந்த கொஸ்டின்ஸ் வரும். அதேமாரி ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து 75 கொஸ்டின், ஆப்டிடியூட்லேருந்து 25 கொஸ்டின், எல்லாம் சேர்த்து மொத்தம் 200 கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்குனா 300 மார்க்குங்கிறத புரிஞ்சுக்கிங்க. 3 மணி நேரம் எழுதினா போதும். மற்றபடி இதெல்லாம் மினிமம் குவாலிஃபைங் மார்க், இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஓஎம்ஆர் பேட்டர்னு அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் உங்களுக்கு வந்து வரும். ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் மட்டும் தான் காமனாக நடக்கும். மெயின்ஸ் வந்து 2க்கு தனியாக நடக்கும், 2Aவுக்கு தனியாக நடக்கும். அப்படி பார்க்கும்பொழுது 2 வந்து பார்க்கும்பொழுது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 100. இதில் 40% மார்க் எடுக்கணும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் 40% நீங்கள் மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த பேப்பர் 2 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் உங்களுக்கு திருத்துவாங்க. அப்போ பார்க்கும்பொழுது 100க்கு நீங்கள் 40% மார்க் எடுக்கணும். 3 மணி நேரத்தில் எழுதணும். இங்கே பாருங்கள், மினிமம் குவாலிஃபைங் மார்க் 40. அதேமாதிரி பேப்பர் 2 பொறுத்தவரைக்கும் ஜிஎஸ் 3 மணி நேரம் கொடுப்பாங்க, 300 மார்க்கு. 300 மார்க்குக்கு 200க்கு மேலே எடுத்துனா நீ ஸ்டேட் ரேங்க். நல்லா புரிஞ்சுக்கி. 190, 200க்கு மேலே எடுத்துனாவே உனக்கு வேலை கண்டிப்பாக கிடைச்சிரும். அதை மேலே புரிஞ்சுக்கி. இது வந்து அந்த லெவல் 18, 16 அந்த 2 கேட்டகரியில் உள்ளவங்க மட்டும்தான் குரூப் 2 எழுதுவாங்க. முதல் 1000 ரேங்க் 2000 ரேங்க் உள்ளவங்க மட்டும்தான் இது எழுதுவாங்கங்கிறத புரிஞ்சுக்கிங்க. மெயின் எக்ஸாமினேஷன் ஃபார் குரூப் 2A சர்வீஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் பேட்டர்ல தான் கொடுக்க போகிறாங்க. பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 100 மார்க். இது வந்து உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்கிரிப்ட் டைப்பில் தான் எக்ஸாம் இருக்கும். இது வந்து உங்களுக்கு 40% மார்க் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் பேப்பர் 2 வந்து திருத்துவாங்க. இந்த குரூப் 2 பொறுத்த வரைக்கும் பேப்பர் 2 எப்படி இருக்கும் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 150 இந்த கொஸ்டின் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் வந்து 50 கொஸ்டின் இருக்கும். மொத்தம் 200 கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்குன்னா 300 மார்க்கு. 3 மணி நேரத்தில் எழுதுவீங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க் 90. இதை வச்சுக்கிட்டு நீ வேலைலாம் வாங்க முடியாது. இந்த சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுன்னு இப்போ கொடுத்துருக்காங்க. போன வருஷம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுன்னு சொல்லி நடத்த முடியாமல் திரும்ப ஓஎம்ஆர் ஷீட்டை கொடுத்துட்டாங்க. இந்த வருஷம் சிபிடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கம்ப்யூட்டரில் தான் நீ எக்ஸாம் எழுத போகிற. இந்த ரயில்வே எக்ஸாமு, பேங்க் எக்ஸாமு, எஸ்எஸ்சி எக்ஸாம்லாம் கம்ப்யூட்டர் எழுதுறது தெரியுமா?
அதே மாதிரி இந்த வருஷம் சிபிடி எக்ஸாம் தான் எழுத போகிறேன். கண்டிப்பாக வச்சுருவாங்களாட்டுக்கு. போன வருஷமே ட்ரை பண்ணி விட்டுட்டாங்க. இந்த வருஷம் கண்டிப்பாக வச்சுருவாங்க. மெயின்ஸ் எக்ஸாம் குரூப் டி எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டரில் நடக்க போகுது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் நடக்க போகுது. சரிங்களா? ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஒரு பிகினராக இருக்கீங்க, இல்லை அது ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியாத மாணவர்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வேக்கன்சியை பார்த்து மனசை தளர விட்டுறாதீங்க. நம்பிக்கையோட படிங்க. கண்டிப்பாக வேக்கன்சி அதிகமாக மாறும். ஸோ நீங்கள் எல்லாருமே குரூப் 2 2A 2 எக்ஸாமுமே நான் மெயின்ஸ் எழுதணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணத்தில் வந்து படிங்க. வாழ்த்துக்கள்.